ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சின்னாமணி தான் 50,000 ரூபா எடுத்து விஜயா கையில் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் கிட்ட பேசுங்க, பேசி இந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வாங்க அப்படின்றாங்க. அழுவுற விஜயாவுக்கு சமாதானம் சொல்கிறாங்க சின்னாமணி. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முத்து வீட்டுக்கு வந்துடுறாரு. முத்து வீட்டுக்கு வந்த உடனே மீனா வந்து கேட்குறாங்க, சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்லிட்டாரு, நான் சாப்பிட்டேன், நீ போ வேலையை பாரு அப்படின்றாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க சாப்பிடவே இல்லை, உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படின்றாங்க. அதுக்கு பொய் சொல்றவங்கலாம் எப்படியோ போயிடுவாங்க, உண்மையை சொல்றேன் நினைச்சு நல்லதா இருந்துக்கணே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஷ் வந்து டூர்ல இருந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கிறிஷ் பார்த்துட்டு உடனே பாத்தீங்கன்னா கிறிஷோட பாட்டி வந்து அழுகுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து முத்தும் செல்வம் அவங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. பண்ணது இவ்வளவு பெரிய தப்பு தான், இவ்வளவு இப்ப வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா முத்தோட அப்பா தான் வந்துடுறாரு. எதுக்கு இப்போ இங்க வந்தீங்க அப்படின்ட்டு முத்து ஆர்வமா கேக்குறாரு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்றாரு, எவ்வளவோ நடந்து போயிடுச்சுரா, இதுக்கு மேல எதுவும் நடக்க கூடாதுரா, இல்லை எங்க அம்மாவுக்கு தெரிய வேற கூடாதுரா, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க, அவங்கள வேற உடம்பு சரியாம இருக்காங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது உடனே பாத்தீங்கன்னா கிறிஷோட பாட்டி வந்து கிறிஷ கூட்டிட்டு வந்திருப்பாங்க. உடனே கிறிஷ ஓடி போயிட்டு முத்து அங்கிள் தாத்தான்னு கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா வந்து முத்து சரியா பேசுற மாதிரி தெரியல. பாட்டி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க, மன்னிச்சிருங்க, பண்ணது தப்பு தான், ரோஹிணி வந்து என் பொண்ணுதான், அவ கல்யாணி தான் அப்படின்றாங்க. முத்துவோட அப்பா ஆல்ரெடி நல்லா வருத்தத்துல இருப்பாரு, அதுல இது வேற சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கிறிஷ வந்து காமிக்கிறாங்க. கிறிஷ் வந்து பாத்தீங்கன்னா முத்து கிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் கேக்குறாங்க, முத்து அங்கிள், ரோகிணி இதுக்கு மேல எங்க அம்மா தான், நான் பொய் சொல்ல வேணாம்ல அப்படின்ட்டு சந்தோஷமா பேசுறான். அப்புறமா பாட்டி கூட்டிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. முத்தங்கள் அவங்க வீட்டுக்கு வரலாம்லன்னு கத்துறான். அதெல்லாம் பார்த்துட்டு முத்து வந்து இந்த பையனை பார்த்தாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு, இவனை பார்த்தாதான் அவங்க வீட்டுக்குள்ள சேர்த்துலாம வேணாமன்னு ஒரு சங்கடமா இருக்கு அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மீனா வந்து ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு பூ கொடுக்க போயிருப்பாங்க. அங்க வந்து ஸ்ருதி வந்து, வாங்க மீனா சாப்பிட்றீங்களா, நீங்க சொன்ன அந்த வாழைப்பூவோட தான் நாங்க வந்து ஸ்பெஷலா வச்சிருக்கோம், சாப்பிடுங்க அப்படின்றாங்க. இல்ல ஸ்ருதி வேணாம் அப்படின்னு, நீங்களும் உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா கரெக்டா ரோஹிணி வந்துடுறாங்க. ரோஹிணி வந்து எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா ரெண்டு பேரும் அப்படின்றாங்க. என்ன உதவி, அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு ஸ்ருதியும் மீனவும் சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க, என்னையும் மனோஜ் மட்டும் சேர்த்தி வைங்க அப்படின்றாங்க. உடனே மீனா எழுந்துச்சு வந்துடுறாங்க. ஐயோ உனக்கு இந்த மாதிரிலாம் உதவியெல்லாம் நான் செய்யவே கூடாதுமா அப்படின்றாங்க. அப்புறமா ரோஹிணி வந்து, என் வாழ்க்கையை பிரிச்சு விட்டது நீங்க தான், நீங்க மறுபடியும் சேர்த்து விட மாட்டீங்கன்னா எப்படி, இல்ல இல்ல நானும் எதுவுமே சொல்ல, பெரியமா பெரியப்பா தான் இங்க வந்திருந்தாங்க, அவங்களோட போட்டோ ஃப்ரேம் பார்த்து தான் மாட்டீங்க. ஓ அப்படியா, ஆனா எனக்கு இன்னும் வருத்தமா தான் இருக்கு, நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்க, உங்க சந்தோஷத்தை எனக்கு கெடுக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு வில்லத்தனமா ஒரு பேச்சை போட்டு முடிகிறாங்க இந்த எபிசோட. மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.